எண்ணூர் அமோனியா வாயு கசிவு விவகாரத்தில் கோரமண்டல் உர தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை எண்ணூர் கோரமண்டல் உர தொழிற்சாலைக்கு அமோனியா வாயு கொண்டு வந்த குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக தற்போது அதன் மீது தமிழ்நாடு அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் வினிஷ் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினிஷ், உத்தரவு குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். எண்ணூர் அருகே பெரியங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கோரமண்டல் தொழிற்சாலையில் நேற்று நள்ளிரவு திரவ அமோனியம் கசிந்துள்ள விவகாரம் தொடர்பாக தற்பொழுது தமிழக அரசு இந்த நிறுவனத்திற்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். தற்காலிகமாக கோரமண்டல் தொழிற்சாலையை மூட வேண்டும் எனவும் இந்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலுக்கு அடியில் இருந்து தொழிற்சாலைக்கு வரக்கூடிய குழாயில் நேற்று நள்ளிரவு உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக இந்த அமோனியா வாயு கசிவு நிகழ்ந்துள்ளதாக ஏற்கனவே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தெரிவித்திருந்தார்கள். இதனால் இந்த கோரமண்டல் தொழிற்சாலையை சுற்றி இருக்கக்கூடிய 8 கிராமங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 36 பேருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு தற்பொழுது சிகிச்சையில் இருந்து வருகிறார்கள். 6 பேர் ஐசியு சிகிச்சையில் இருந்து வருகிறார்கள். மீது 30 பேர் சாதாரண வார்டில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை உட்பட பல்வேறு மருத்துவமனைகளிலும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடத்திய ஆய்வின் போது அமோனியா வாயு கசிந்தது உறுதி செய்யப்பட்ட அடிப்படையில் தற்பொழுது தமிழக அரசு இந்த கோரமண்டல் தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட வேண்டும் எனவும் இந்த அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள். வாயு கசிவை சரி செய்யும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு அருகாமையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொதுமக்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த பகுதி முழுவதுமாகவே போராட்ட களமாக மாறிக்கிறது. அனைத்து கிராமங்களில் இருந்து வந்த பொதுமக்கள் இந்த கோரமண்டல் சாலையை சுற்றி இருக்கக்கூடிய 3 நுழைவாயிலும் முன்பாகவும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவரை கட்டுப்படுத்தும் விதமாக போலீசாரும் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்கனவே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பிலே இந்த அமோனியா கசிவு காரணமாக உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அரசு தரப்பிலிருந்து தற்காலிகமாக கோரமண்டல் தொழிற்சாலையை மூட வேண்டும் எனவும் தற்பொழுது இந்த அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். வினிஷ், தற்போது வாயு கசிவு விவகாரத்தில் கோரமண்டல் உர தொழிற்சாலை சார்பாக என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? இதுவரை ஏற்கனவே இந்த அமோனியா வாயு கசிவு தொடர்பாக தற்பொழுது அரை மணி நேரத்துக்கு முன்பாக கோரமண்டல் தொழிற்சாலை தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். நேற்று நள்ளிரவு இந்த அமோனியா கசிவு தொடர்பாக தமிழ்நாடு சார்பில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் கோரமண்டல் தொழிற்சாலையில் உடனடியாக உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாகவும் உடனடியாக தொழிற்சாலை இருக்கக்கூடிய ஊழியர்கள் இங்கு வந்து இந்த அடைப்பை சரி செய்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். கோரமண்டல் உர தொழிற்சாலைக்கு அமோனியா வாயு கொண்டு வந்த குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக அங்குள்ள பெரும்பாலான பொதுமக்களுக்கு உடனேயே கம்பெனி நிர்வாகம் தரப்பிலிருந்தும் உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அமோனியா வாயு கசிவு காரணமாக சுற்று வட்டார பகுதி முழுவதும் மூச்சுத்திறனால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் எனவும் கோரமண்டல் நிர்வாக தரப்பிலே தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது தற்காலிகமாக கோரமண்டல் தரப்பு நிர்வாகத்திலிருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கையில தற்காலிகமாக நாங்கள் இந்த உற்பத்தியை நிறுத்தி உள்ளோம் எனவும் தெரிவித்திருந்தார்கள். அடுத்தபடியாக தற்பொழுது தமிழக அரசு சார்பில் இந்த கோரமண்டல் தொழிற்சாலையில் உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் எனவும் அறிக்கை மூலமாக தெரிவித்திருந்தார்கள். ஏற்கனவே கோரமண்டல் நிர்வாகம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படும் போது உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தான் நாங்கள் இங்கு தொழிற்சாலையை நடத்தி வருகிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டது. நேற்று இரவு இந்த 11 மணி அளவில் அழுத்தத்தின் அளவு குறைந்ததன் காரணமாக நிறுவன ஊழியர்கள் ஆய்வு செய்த போது கடற்கரைக்கு அருகே உள்ள குழாயில் கசிவு ஏற்பட்டது தெரிய வந்ததாகவும் இதனால் உடனடியாக அமோனிய திரவத்தை எரிபொருளாக மாற்றி கசிவை அரை மணி நேரத்தில் தடுத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு ஏற்படும் போது அந்த பகுதி மக்களுக்கு அசாதாரண சூழல் ஏற்பட்ட நிலையில் தாங்களே உடனடியாக வந்து களத்தில் இறங்கி எங்குள்ள அந்த அடைப்பை சரி செய்ததாகவும் அறிக்கையிலே தெரிவித்திருந்தார்கள். இது தொடர்பாக அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிக்குரிய தகவல்கள் நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் தான் தற்காலிகமாக உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கோரமண்டல் நிர்வாக தரப்பிலே தெரிவித்திருந்தார்கள். இப்பொழுது அரசு தரப்பில் இருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். கம்பெனி நிர்வாகத்திற்கு உடனடியாக இந்த உற்பத்தியை நிறுத்த வேண்டும், உடனடியாக மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு சார்பில் கோரமண்டல் நிர்வாகத்திற்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி வினீஷ்.